ஐயோ, அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? இப்பதான் தூங்குன மாதிரி இருக்கு, அதுக்குள்ள விடிஞ்சிச்சு. சரி, எந்திரிச்சு மடமடன்னு எல்லா வேலையும் பார்ப்போம். பசங்க வேற ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, இன்னைக்கு நிறைய வேலை இருக்கும். டேய் டேய் சுஜித், என்னடா அது ஏதோ சத்தம் கேக்குது? டேய் விடிஞ்சிருச்சு போலடா, அதான் அலாரம் அடிக்குது. இப்பதான் நல்ல கனவு வந்துச்சு, அதுக்குள்ள அலாரம் அடிச்சிச்சு. சாரிடா கண்ணா, அது டெய்லி அடிக்கிற அலாரம்டா. நான் தான் ஆஃப் பண்ணாம விட்டுட்டேன். நீங்க படுத்து தூங்குங்க, 6 மணி தான் ஆகுது. அம்மா வந்து பொறுமையா எழுப்புறேன். சரிம்மா சரிம்மா, பாய் பாய். ஏன் மாதிரி காவியா, நீ ஏமா சீக்கிரம் எழுந்திரிச்ச? நான் தான் இருக்கல்ல, நான் இங்க இருக்கிற 1 மாசத்துக்கு எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். நீ படுத்து ரெஸ்ட் எடுக்கன்னு. எனக்கு இதுக்கு மேலாம் தூக்கம் வராதுமா. டெய்லி இந்த டைமுக்கு எந்திரிச்சே பழக்கமாயிடுச்சு. உங்களுக்கு எதனா ஹெல்ப் என்ன சொல்லுங்க, நான் செய்யறேன். ஆமா, அவர் எங்க? தெரியலமா, அவர் எங்கன்னா இங்க கொல்லைக்கு தான் போயிருப்பாரு. நான் போய் வெளில இருக்காரான்னு பாக்குறேன். இது காலையில 6 மணியா இல்ல மதியம் 1 மணியான்னு தெரியல, இப்படி வெயில் அடிக்குது. என்னப்பா சீக்கிரம் ஏஞ்சிட்ட போலயே? ஆமா, நிறைய வேலை இருக்குல்ல. பசங்களாம் வேற ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடெல்லாம் செய்யணும்ல. சரி, நான் போய் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். நீங்க காவியா பத்திரமா பாத்துக்கோங்க. காலையிலயே என்னம்மா வெயில் அடிக்குது, நிறைய வேலை வேற இருக்கு. ஒரு வேற வேலையா முடிச்சுட்டே வர வேண்டியதான். அட, இந்த கோழி குஞ்சுங்கெல்லாம் இங்கேதான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கா. இதுங்களுக்கெல்லாம் தீனி போட்டு எவ்வளோ நாள் ஆகுது. சரி, பொறுமையா ஏஞ்சி இதுங்களுக்கு தீனி போட்டு ஒரு வேலையா முடிச்சுக்கிட்டு வருவோம். பாக் பாக் பாக், எல்லாரும் கிட்ட வாங்க, சாப்பிடுங்க. உங்க எல்லாருக்கும் நான் இன்னைக்கு அரிசி எடுத்து வச்சிருக்கேன். வாங்க வாங்க. போ 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 போ. இந்தா நீ சாப்பிடு, நீ சாப்பிடு. பாக் 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 பாக். குயி 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 குயி. என்ன அங்க மாடு கத்துற சவுண்டு கேக்குது? மாட்டுக்கு தண்ணி வைக்கல போலையே. அடுத்து இருங்க, அங்க வரேன். மோ மோ. என்ன மாட்டு கொட்டாய் இப்படி இருக்கு? வீட்டுல மட்டும் சமைச்சு சமைச்சு அங்க மட்டும் கிளீன் பண்ணிக்கிறாங்க போல. இங்கெல்லாம் பாரேன் எப்படி கிடக்கு. ஐயோ, என்னது இது இவ்வளோ சாணி போட்டு வச்சிருக்குது? இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணும். அதுக்கு முன்னாடி முதல்ல தண்ணி வைக்கிறேன் உங்களுக்கெல்லாம். லக்கி, நேத்து தானே இந்த பிளேஸ் நம்ம பார்த்தோம், எவ்வளவு நீட்டா இருந்துச்சு. இன்னைக்கு பாரு, இதுங்க எவ்வளவு சேர்ந்து போய் வச்சிருக்குங்க. ஒருவேளை அதுங்களுக்கு வயிற்றுல எதனா பிரச்சனையா இருக்குமா? பசங்களா, என்ன திரும்பி பாக்குறதுக்குள்ள எல்லாம் லைனு கட்டி உக்காந்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் ஏஞ்சிட்டீங்களா? அங்க பாருடா சுஜித்து, உங்க அம்மா மாட்டுக்கு ஒரு தண்ணி கூட வைக்க மாட்டேன்றா. கடைசியா நான் வச்சுட்டு போன தண்ணின்னு நினைக்கிறேன். சரி விடு, அவளும் நேர மாசமா இருக்கா, அவளை சொல்லியும் ஒன்றும் இல்லை. சரி, நான் போய் தண்ணி வைக்கிறேன், நீங்கெல்லாம் போய் குளிங்க. பாச்சி, இங்க எங்க ரெஸ்ட் ரூம் இருக்கு? நான் ஏர்லி மார்னிங்கே ஏஞ்சி குளிச்சுடுவேன். நானும் இங்க ஏஞ்சல இருந்து தேடி பாக்குறேன், எங்கேயுமே காணோம். நீங்களாச்சும் சொல்லுங்க, எங்க இருக்கு? சுஜித், எல்லாரையும் கூட்டிட்டு போ. குளிக்கிற இடம் உனக்கு தான் தெரியும்லப்பா. குளிச்சுட்டு வாங்க, அடுத்தது உட்காந்து சாப்பிடலாம். தாரா, இங்கதான் நின்று குளிக்கணும் சரியா? உள்ளே தண்ணி எல்லாமே இருக்கு. நல்லா வேடிக்கை பார்த்துட்டே ஜாலியா குளிக்கலாம் தெரியுமா? இது ஃபர்ஸ்ட் நாள்னால மேபி உனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், போக போக பழகிடும் சரியா? சரி, மறக்காம வீட்டுக்கு வந்துரு குளிச்சுட்டு. சுஜித், ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஸ் பண்ண போறேன். என்னது இது, நாலா பக்கம் துணி கட்டி வச்சிருக்காங்க, இதுதான் பாத்ரூமா? சரி, ஓகே, நான் போறேன். வெல் வெல் வெல், இங்கதான் நம்ம இப்ப குளிக்க போறோம்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாத்துலயும் தண்ணி ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கல்லு மாதிரி இருக்கே, அது மேலதான் போய் குளிக்கணும் போல. சரி, ஓகே, நம்ம ஏறி போவோம். சிம்பிளி குட். இந்த இடம் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு, நல்லா வெட்ட வெளியா. ஆனா இந்த பாறை தான் லைட்டா வழுக்கிற மாதிரி இருக்கு. பட் இட்ஸ் ஓகே. இத்தனை நாள் ஷவர்ல குளிச்சு குளிச்சு இன்னைக்கு நான் ஜக்ல குளிக்க போறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட நல்லா தான் இருக்கு. ஓ, இந்த தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கு. வாவ், இந்த குருவி சவுண்ட், மண் வாசனை, இதோடலாம் சேர்ந்து குளிக்கும் போது எவ்வளவு சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நான் இதெல்லாம் மிஸ் பண்ணுவேன். ஹாப்பா, எப்படியோ குளிச்சு முடிச்சாச்சு, சூப்பரா. நெக்ஸ்ட் நம்ம போயிட்டு டிஃபன் சாப்பிட வேண்டியதான். பூரி பண்ணா நல்லா இருக்கும், போய் பாப்போம் என்ன பண்ணிருக்காங்கன்னு. என்ன அங்க சுஜித்தும் சத்ரிக்கும் ஏதோ பண்றாங்க. சுஜித், நான் எப்படியோ. டேய், என்னடா பண்றீங்க ரெண்டு பேரும்? என்னடா ரெண்டு பேரும் இப்படி உக்காந்துட்டு இருக்கீங்க இந்த இடத்துல போய்? ஏய் தாரா, உனக்காச்சும் குளிக்க இடம் இருக்குன்னு சந்தோஷப்படு. எங்களை பாரு, இங்க சென்டர்ல பகிட்டியை வச்சு எனக்கு ஒரு ஜெக்கு அவனுக்கு ஒரு ஜெக்கு மாத்தி மாத்தி ஊத்தி குளிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன பண்றது, இதுவும் ஜாலியா தான் இருக்கு. ஆமா தாரா, பாத்ரூம்ல குளிக்கிறத விட இங்க நல்லா பச்சை பசேல்னு இருக்கு. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியா குளிக்க வேண்டியதுதான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா உனக்கு தான் பாவம் செட் ஆகல போல. ஸ்வீட் லைக், உனக்கு பச்சை பச்சையா இருந்தா எல்லாமே செட் ஆயிடும் போல. என்னவோடா. சரி, நான் போய் கிளம்புறேன், நீங்களும் சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க. ஹலோ பசங்களா, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.